Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 8th standard science unit 5 movement in animals lesson பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் skeletal system எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். skeletal system provides hard structure or framework. இது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நீங்கள் ஒரு கடினத்தன்மையோடு இருக்கும் இந்த skeletal system. நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது இந்த skeletal system. It is composed connective tissues like bones, cartilage, tendons and ligaments. இதில் என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். போன்ஸ் இருக்குது, கார்டிலேஜ். அப்போ போன்ஸ்க்கும் கார்டிலேஜ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம். டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ், அதே மாதிரி ஃபஸ்ட் பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இஃப் த ஸ்கெலிட்டன் வித்தவுட் ஜாயின்ட்ஸ் நோ மூமெண்ட் வுட் டேக் பிளேஸ். ஸ்கெலிட்டனில் ஜாயின்ட்ஸ் இல்லைன்னா மூமெண்ட்டே கிடையாது, எந்த ஒரு இயக்கமும் நம்ம பாடியில் இருக்காது. நோ மூமெண்ட் வுட் டேக் பிளேஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி வில் பி நோ மோர் தென் எ ஸ்டோன். அப்போது எந்த ஒரு இயக்கமும் இருக்காது, ஒரு கல் மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய பாடி. There are two types of skeleton system. One is exoskeleton and another one is endoskeleton. அதில் நம்ம பார்க்க போகிறது exoskeleton. ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். It is a skeleton that found exterior layer of the body. அனிமலுடைய பாடிக்கு வெளியில் இருந்ததுன்னா அது exoskeleton and basically originate embryonic ectoderm and mesoderm. நம்ம பாடியில் 3 விதமான டேர்ம் லேயர்ஸ் இருக்குது, எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோடோம் அண்ட் மீசோடோம்லேருந்து உருவாகுது இந்த எக்ஸோஸ்கெலிட்டன். லைக் ஸ்கேல்ஸ் இன் ஃபிஷ்ஷஸ்க்கு மேலே இருக்கிற இந்த ஸ்கேல்ஸ், ஹார்ட் லேயர் ஆஃப் டார்டாய்ஸ் மேலே இருக்கிற ஓடு, இது எல்லாமே அனிமலுக்கு எக்ஸோஸ்கெலிட்டனாக ஒர்க் ஆகுது. ஃபெதர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இட் ப்ரொடெக்ட், ப்ரெசர்வ் அண்ட் இன்னர் ஆர்கன்ஸ். இப்போது நம்ம சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்கள், மேலே அவுட்டரில் ஒரு ஓடு மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் பார்க்குறோம். அடுத்து எண்டோஸ்கெலிட்டன், பாடிக்கு உள்ளே இருந்தால் அது எண்டோஸ்கெலிட்டன். ஃபவுண்ட் இன்சைட் த ஹியூமன் பாடி. இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா மீசோடோம்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. 3 விதமான டேர்ம்லேயே சொல்கிறோம், எக்டோடம், எண்டோடம், மீசோடம். அதில் மீசோடம்லேருந்து உருவாகுது இந்த எண்டோஸ்கெலிட்டன். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஃபார்ம் மெயின் பாடி ஸ்ட்ரக்சர். எல்லா வெர்டிபிரேட்ஸ்லையும் இது காமனாக இருக்குது, மெயின் பாடி ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அடுத்து இந்த ஸ்கெலிட்டனுடைய ஃபங்க்ஷன்ஸ், இது எலும்புக்கூடுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் டு த பாடி. பாடிக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது, ஷேப்பு கொடுக்கறது, இது இந்த ஸ்கெலிட்டனுடைய ஒர்க்காக இருக்குது. சப்போர்ட் சரௌண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதை சுற்றி இருக்குது இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம். கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ், the 2 minerals that body needs for important regulatory functions and stored inside the bones. போனுக்குள்ள கால்சியம் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதால, இந்த கால்சியம் ப்ளஸ் மினரல்ஸ், அதாவது பாஸ்பரஸ், ரெண்டும் சேர்ந்த மினரல்ஸ் இருக்கிறதால நம்ம பாடியில் இருக்கிற இந்த போன்ஸ்குள்ளே இந்த மினரல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகுது. ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ. நம்ம பாடியில் போன் மேரோலேருந்து இந்த ரெட் பிளட் செல்ஸ் உருவாகுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி. த போன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஆக்ட் அஸ் லிவர் ஃபார் மஸ்குலர் ஆக்ஷன். நம்முடைய எலும்புகளுடைய செயல்பாட்டுக்கு, நம்முடைய மசில்ஸுடைய செயல்பாட்டுக்கு, எலும்புகளிலிருந்து மசில்ஸ்க்கு போகிற அந்த செயல்பாட்டுக்கு ஒரு நெம்புகோல் மாதிரி, ஒரு லிவர் சிஸ்டம் மாதிரி இங்கே ஒர்க் ஆகுது நம்முடைய போன்ஸ். மஸ்குலர் மூவ்மெண்ட் would not possible without tendons. டெண்டான்ஸ்னால் என்னென்னு பாருங்கள், நல்லா கிளியராக பாருங்கள். டெண்டான்ஸ் ஃபைப்ரஸ் கார்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ தட் அட்டாச் மசில் டு போன். மசில்ஸ்லேருந்து போன் அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கு பேர் டெண்டான்ஸ். அண்ட் லிகமெண்ட்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபைப்ரஸ் கார்ட்ஸ் த டிஷ்யூ அட்டாச் போன் டு போன்.
எலும்புகளோட தசையை இணைக்கிற அந்த டிஷ்யூக்கு பேர் டெண்டான்ஸ். எலும்பை இணைக்கிற அந்த டிஷ்யூக்கு பேர் லிகமெண்ட்ஸ். ஓகே, கிளியருங்களா? எலும்பு கூட தசையை அதாவது மசில்ஸை இணைக்கிற அந்த பார்ட்டுக்கு பேர் டெண்டான்ஸ். எலும்பு கூட எலும்பை இணைக்கிற பார்ட்டுக்கு பேர் லிகமெண்ட்ஸ். அடுத்து உங்கள் புக்கில் டூ யூ நோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபிமர் ஆர் தைபோன், தொடை எலும்புன்னு பார்க்குறோம்ல, இதுதான் நம்ம உடம்புலே வலிமையான எலும்பு. லாங்கஸ்ட் போனும் அதுதான், பெரிய போனும் அதுதான். ஓகே, ஃபிமர். அதேமாரி ஸ்டேப்ஸ், நம்ம பாடியிலே ஸ்மாலஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் போன் ஆஃப் த ஹியூமன் ஸ்கெலிட்டன். நம்ம பாடியிலே ஸ்மாலஸ்ட் போன் காதில் இருக்கிற ஸ்டேப்ஸ், காதில் இருக்கிற அந்த ஸ்டேப்பஸ் அப்படிங்கிற ஒரு எலும்பு தான் ரொம்ப ஸ்மால் அண்ட் லைட்டஸ்ட் போன் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன்.